அதான் வந்திருக்கு. This meeting is being recorded. இல்ல போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? என்ன பிளான் விளைஞ்சா? கேட்டேன். நீங்க விடுற பிள்ளை என்ன, அதை எப்படி தீர்த்து கொள்ளாம பாத்தீங்களா? பார்த்து சரி ஓதுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا لئنبذن في الحطمة. சரி போதுங்க. கடைசி மஹ் என்று சின்ன ஹால் நிக்கி கடைசியா. حطمة. சரி போதுங்க. كلا لينبذن في الحطمة. حطمة. சரி போதுங்க. كلا لينبذن في الحطمة. إن بطش ربك لشديد. சரி போதுங்க. إن بطش ربك لشديد. பத்துசேல தோட தடிப்பும் போத بطش بيطو بطش. إن بطش ربك لشديد. لشديد. إن بطش ربك لشديد. ويل للمطففين. ويل للمطففين. مطففين. هذا بلا مطففين. مطففين. ரைட்டா? மோ என்று வரது பல. ويل للمطففين. இது போதுங்க. ويل للمطففين. நல்லாது. الذين طغوا في البلاد. الذين طغوا في البلاد. சரி போதுங்க. الذين طغوا في البلاد. இது அது போல பிலாது அந்த இது அதான் பேரண்ட்ஸ் சொல்றேன். இது அல்ல இது எப்படி இது பிலாது. அண்ணா அப்படிதான் வந்து நார்மலா வரணும். பிலாது பிலாது. இது அல்ல அது அர்த்தம் இல்ல. இது சவுண்ட் வேணும். தால் இது இது
பிலாது ம் الذين طغوا في البلاد சரி போதுங்க. الذين طغوا في البلاد இல்ல பிலது 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 ரெண்டு மாதிரி வந்து பாப்போம். பிலாது பிலாது ஆ இப்ப இந்த பிலாதுன்ற ஒரு சவுண்ட் போதும். الذين طغوا في البلاد குட். ஐந்தாவது إنا أعطيناك الكوثر சரி போதுங்க. إنا أعطيناك الكوثر சரி போதுங்க. أعطينا அல்ல ஐன் ஐன் أعطينا இது துவைனாக போகுதீங்க. திருப்பி துவைனாக வாரீங்களே திருப்பி أعطينا அதான் أعطينا அந்த துவைனா போல தை சொல்ல தொய் தொய் அதானே பேர தோ சவுண்ட் தொய்னு ஆஹு துவா தொய்னா ஆஹ் துவா ஆஹ் துவா ரைட்டா ஆஹ் தொய்னா 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 أخضينا إنا أخضيناك الكوثر إنا أعطيناك الكوثر أعطيناك الكوثر துவாட சவுண்ட் வர முடியாது. துவா 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 ரெண்டுக்கும் வித்தியாசம் இறங்குதா? துவா துவா நீங்க எதை ஓதுறீங்க? நீங்க துவாண்டு ஓதுறீங்க. அதான் பிளான் சொல்றேன். துவான்னு சொல்றேனா? துவா சொல்லட்டா? ரைட்டா? எப்படி? திருப்பி துவைனா நினைக்கிறேன். துவா அல்ல துவா. தையில துவா. துவா இல்ல நீங்க ரெண்டையும் குழப்பி வச்சுக்கிறீங்க. வந்துட்டு போகுது. أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر أعطينا طا طا ضا طا வித்தியாசம் விளங்குதா? طا ضا நீங்க ரெண்டும் தா தான் நினைக்கிறீங்க. பிளது طا طا ضا எப்படி? ضا طا ضا இந்த طا சவுண்ட் எடுங்க. طا طا إنا أعطيناك الكوثر أعطيناك الكوثر أعطيناك الكوثر த சவுண்ட் போகணும். أعطينا எடுத்துக்கோங்க. أعطينا இல்ல நீங்க துவைனால நினைக்கிறீங்க. நீங்க துவைனா அந்த துவைனா பெலன்னு சொல்ல. தோ தோ அல்ல துவா. மிக தெளிவாக துவாட சவுண்ட் வரும். துவா 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 அல்ல துவா துவா. இது சரி. இப்ப நீ விளங்க. உங்கள்ட்ட எது சரி எது பிள்ளைங்கிறது நீ விளங்கிக்கணும். இப்ப கடைசி என்ன துவா சரி. துவா
إنا أعطيناك الكوثر சரி போதும். إنا أعطيناك الكوثر என்று வரையில இந்த ஹார்ட சவுண்ட் வரையில அது அது பிள்ளை أعطيناك الكوثر சரி போதுங்க. إنا أعطيناك الكوثر மூணாவதுங்க பாப்போம். உங்களுக்கு வித்தியாசத்தை வழங்கி கொடுங்க சரியா. ويل للمطففين எப்படி வயலுள்ளி சரியா பல ويل للمطففين இப்ப முத்தாண்டு சொல்லீங்க முத்தாண்டு தெளிவா சொல்லீங்க. இப்ப முத்த என்று மிக தெளிவாக இப்போதும் கடைசியை பாவம் ரெண்டு ஓதுறதுக்கு أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر இப்ப மாறுது அதான் أعطيناك الكوثر أعطيناك الكوثر أعطيناك الكوثر தைனா தோதலாம் நீங்க பாருங்க இதுல முதல் நாளும் சரி. எப்படி முதல் நாளும் சரி. ஆனா அடுத்ததுல இருந்து உங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அது எப்படி 4 எழுத்து கரெக்டா வருது இதுல மட்டும் ஏன் தப்பா வருது? அதத்தான் நீங்க உங்களோட கேக்குறேன். நாளையுமே உச்சரிச்சு நானா நீங்க தான் ஓதுனீங்க. நானும் எனக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி உச்சரிக்கிற மாதிரி தான் தோணுது. அதான் அந்த தோணுதல தான் நான் சொல்லி போய் ரெக்கார்ட கேளுங்க. ரெக்கார்ட்ல ஏன் அந்த பிரச்சனை இந்த மாற்றம் ஏன் வருது இதுக்கான ஆன்சர் நீங்க தேடுங்க. அது உண்மையிலே நீங்க தேடணும். ஏன்னா இப்ப நீங்களே சொல்றீங்க உங்களுக்கு வழங்க மாட்டீங்கன்னு சொல்லி உங்களோட ஓதல்ல அப்படி ஒரு பிரச்சனை உண்டே இல்ல நான் சரி ஓதுற மாதிரி இருக்குது என்று சொல்றீங்க. அப்படித்தானே? இப்ப முதலாவது நீங்க பிழைய கண்டுபிடிக்கணும். என்ன பிழை இல்லை அதுக்கு நாங்க தார முதலாவது வேலை கட்டாயம் கேளுங்க. கேட்டா தான் விளங்கும் உங்களுக்கு இதான் பிரச்சனை. நான் இப்படி உச்சரிக்கிறேன் என்னை அறியாம என் உச்சரிப்பு இப்படி மாறுது. இப்படி மாறுறதான் பிழைங்கிறது நீ விளங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து ஓதி கொடுத்ததுதான் சரியா. அப்ப கேட்பையிலயும் எனக்கு துவான்னு சொன்ன மாதிரி தான் தெரியுது. அதுல முதல்ல கேட்டேனே முதல்ல கேட்டேல சில வாக்கியங்கள துவாது சொன்ன மாதிரி தான் கேக்குது. அது துவாதுன்னு சொன்னவேன் அது விளையாது. அதானே சொல்றேன். தாக்க மாத்த மாட்டீங்க. அதான் நான் கேக்குது. இந்த நாளிலையும் உங்களால தாண்டு ஓத முடியும் என்றால் எங்க ஓத முடியாது. நாளையுமே நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற நீங்க ரெடி ஆகிடுங்க. சின்ன விஷயம். அதுக்கேற்ற விதத்துல நீங்க ரெடி ஆகினீங்கன்னா உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் தரல ரெடி ஆயிடுவாங்களா?